வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். இன்றைக்கு திருவள்ளுவர் தினம், உலக பொதுமறை நூல். இன்றைக்கு அவரை போற்றக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் சேலத்தில் மட்டும் இல்லை, உலகெங்கும் எல்லாருமே கொண்டாடுவாங்க. இன்றைக்கு சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு எங்களுடைய அன்பண்ணன் வீரத்தின் அடையாளம் ஜேடிஎஸ் சரவணமூர்த்தி அண்ணன் அவர்கள் மாலை அணிவித்து தமிழர் படையோட மரியாதை செலுத்தினா. ஆனால் வணக்கண்ணா. வணக்கம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள், திருவள்ளுவர் தினம். இந்த நாளில் உங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழர் மாநில படையின் சார்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை அணிவிச்சிருக்கீங்க. இன்றைய நாள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய நாள் எங்களுக்கு சிறப்பு வாய்ந்த தினமாகும். தமிழகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஐயன் திருவள்ளுவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. எங்கள் தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். அந்த வகையிலே கட்சி ஆரம்பித்த 15 ஆண்டுகள் என்று வருடம் நாங்கள் திருவள்ளுவர் தினத்தில் அவரை மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதில் எங்களுக்கு பெருமை உண்டு. அந்த வகையில் ஐயன் திருவள்ளுவர் 2 அடி நூலாக உலக வாழ்வியலை உலக மக்களுக்கு தந்தவர். அந்த வகையில் எங்களுக்கு தமிழர்கள் என்ற பெருமை உண்டு. இப்போ தேர்தல் வரப்போகுது. மக்கள் எல்லாம் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஜனநாயகமும் சந்தைக்கு வருகிறது, ஜனநாயகன் படமும் சந்தைக்கு திரைக்கு வருகிறது. அந்த வகையில் மக்களுக்கெல்லாம் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லி வச்சுக்கிறாருன்னா, பல்வேறு அரசியல் தலைவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டு மக்களிடம் வருவார்கள். அவர்களும் ஏமாறக்கூடாது என்பதற்காக சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்கிறது வேணால் யார் வேணாலும் எத்தகைய பொய்களை வேணாலும் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வார்களா என்பது சந்தேகம். இதுவரை சொல்லிய எந்த செயலையும் யாரும் முழுமையாக செய்ததா வரலாறு கிடையாது. அதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவதுன்னு. உங்களை பொய் சொல்லி வர்றவங்கள நீங்கள் தான் இனம் கண்டுபிடிக்கணும். அதனால் ஜனநாயகத்தில் வாக்குகளை வித்துறாதீங்க. அதே போல் திரைக்கு சென்று ஜனநாயகன் படம் பார்க்குறேன்னு காசுகளை இழந்துடாதீங்க. மக்களை விழிப்புணர்வோடு இருங்க. இது தமிழருக்கான மண், தமிழர்களுக்கான நிலம். இந்த மண்ணை எக்காரணத்து கொண்டும் மத ரீதியாக பிரிக்கிறவங்கிட்ட இருந்தும் விட்டுறக்கூடாது, மொழி ரீதியாக பிரிவிக்கிறவங்கிட்ட இருந்தும் நம்ம இழந்துடக்கூடாது. அதனால் சிந்தித்து செயலாற்றுங்கள் தமிழக மக்களே. உலக வரலாற்றில் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்று சொன்னால் ஐயன் திருவள்ளுவர் தான். வருங்கால இளைஞர்கள் திருவள்ளுவர் தினத்தை மறக்காமல் கொண்டாடுங்க. ஐயன் திருவள்ளுவருக்கு இன்றைக்கு மாலை அணிவித்து எங்கள் கட்சி நிர்வாகிகளோட மரியாதை செலுத்துவதில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும். நன்றி, வணக்கம்.